ஹலோ மை டியர் சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, போன கிளாஸில் நான் ரைம்ஸ் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? ஒரு ஊரில் ஒரு பெரிய காட்டில் ஒரு ரேபிட்டு நடந்து போய்கிட்டு இருந்துச்சான். அந்த ரேபிட்டு மரத்துக்கிட்ட போயிட்டு, மரமே மரமே எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னோன்னே மரம் கீழே பாரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ ரேபிட் கீழே பார்த்துச்சான். கீழே என்ன இருந்துச்சு? கேரட் இருந்துச்சு. அப்போ அந்த ரேபிட் குடு 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 குடுன்னு ஓடி போய் கேரட்டை எடுத்து நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட போச்சான். அந்த நேரம் பார்த்து அங்கிட்டிருந்து ஒரு அணில் குடு 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 குடுன்னு நடந்து வந்துச்சான். அணில் ரேபிட்டு பன்னியை பார்த்து, பன்னி பன்னி எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் கேரட் தரியா அப்படின்னு அணில் கேட்டுச்சு. சரி சரி இந்தா அப்படின்னு அணில்கிட்ட பன்னி கேரட்டை கொடுத்துருச்சு. அப்போ திருப்பி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே இன்னொரு ஆமை வந்துச்சான். ஆமைன்னா டாட்டாய்ஸ் மெதுவாக ஸ்லோவாக நடந்து வந்துச்சான். அப்போ அந்த டாட்டாய்ஸ் ரேபிட் பன்னிக்கிட்ட பார்த்து, பன்னி பன்னி எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ கையில் வச்சுருக்க கேரட் எனக்கு தரியா அப்படின்னு கேட்டுச்சான். பன்னி என்ன செஞ்சிச்சு? நானே 2 கேரட் தான் வச்சுருந்தேன், ஒன்று அணில் கொடுத்துட்டேன், இன்னொன்று நான் வச்சுருக்கேன். சரி பரவாயில்ல, நீயும் என் ஃப்ரெண்டு தானே, இந்த வச்சுக்கோ சாப்பிடுன்னு சொல்லி கேரட்டை டாட்டாய்ஸ் கிட்ட கொடுத்துருச்சு. சரி ஓகே. அப்போ போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சட 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 அப்படின்னு மழை பெய்ய சோன்னு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஓடி போய் எல்லா அனிமல்ஸும் ஒரு மரத்தடியில் குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சு இருந்துச்சான், மழைக்கு நனையாமல். அப்போ அங்கே யார் யார் இருந்தா? பன்னி கூட அணிலும் டாட்டாய்ஸும் இருந்துச்சு. சரியா? அப்போ அந்த 2 பேரும் பழங்களும் நட்ஸும் வச்சுருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு பன்னி ஹெல்ப் பண்ணிச்சுல, நம்மளும் கொடுப்போன்னு சொல்லி 2 பேரும் போய் முந்திரி பருப்பு, பாதாம், அப்புறம் பழங்கள் இதெல்லாம் கொண்டு போய் பன்னிக்கு கொடுத்தாங்களாம். பன்னி நல்லா சாப்பிட்டுட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அணில் டாட்டாய்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிச்சான் பன்னி. அப்போ பன்னிக்கிட்ட இந்த 2 பேரும் சொன்னாங்களாம், நீயும் எனக்கு பசி இருக்கும்போது எனக்கு இருக்கிற கேரட்டை கொடுத்தேல்ல, அதனால தான் நானும் இப்போ உன் பசியை ஆத்துறேன், உனக்கும் பசிக்குதில்ல, நீயும் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படியே எல்லோரும் சாப்பிட்டு